போயிடுச்சு. நான் தான் அதிக பிரசங்கித்தனம் பண்றேன்ல. இனிமே நான் உங்க முகத்திலே முழிக்க மாட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. ஸ்னேகா சொன்னா கேளுமா. பார், நான் ஒரு அர்த்தத்துல சொன்னா நீ ஒரு அர்த்தத்துல புரிஞ்சுக்கிற. கதவை திறமா. நீங்க எப்படி சொன்னாலும் அதுக்கு ஒரே அர்த்தம் தான். உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுமா. முதல்ல கதவை திற, எதுவானாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஆஹா, பேசுறதெல்லாம் பேசியாச்சு. இனிமே என்ன பேசி தீர்க்கிறது? போங்க. நான் இந்த ரூமுக்குள்ளேயே சோறு தண்ணி இல்லாம கிடந்து சாகுறேன். ஸ்னேகா, குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்காத. கதவை திற. ஆமா, நான் குழந்தைதான். அப்படி நினைச்சுதானே நீங்க என்ன உங்க இஷ்டத்துக்கு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா? நான் திறக்க முடியாதுன்னு அப்பவே சொல்லிட்டேன். நீங்க கிளம்பலாம். நான் போக மாட்டேன். நானும் இப்படியே உன் ரூமுக்கு வெளியே உட்காந்துக்கிறேன். நீயா கதவை திறக்கிற வரைக்கும் நானும் இங்கேயே உட்காந்து சாப்பிடாம சாவுறேன். சொல்லுங்க, அப்பதான் கதவை திறப்பேன். சரிம்மா, இனிமே நான் உன்னை திட்ட மாட்டேன். போதுமா? தயவு செஞ்சு கதவு திற. ஸ்னேகா, இப்படி வா. குழந்தை மாதிரி ஏன் இப்படி என்ன பயமுறுத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்க? என்ன கத்த விட்டே வேடிக்கை பார்க்கணுமா நீ? ஆமா, நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். நீங்க அதை புரிஞ்சுக்காம பண்ணீங்கன்னா பின்ன இந்த மாதிரி தான் பண்ணணும். சரி, அதுக்காக இப்படியா பண்றது? சரி, நான் புறப்படுறேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. இல்லம்மா, எனக்கு வந்து கம்பெனில நிறைய வேலை. இப்படி சொன்னா கோச்சுக்குவ. சரி, சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ் எடுத்து வை. வா.